நமஸ்காரப்பா. இன்னைக்கு என்னம்மா காமிக்க பொருள் வீவர்ஸ்க்கு? நான் கஞ்சி மாவு இருக்கிறேன். இது காத்தால எல்லாருமே சாப்பிட்லாம். காத்தால டிஃபன் பண்ண வேண்டாம். இந்த கஞ்சியை குடித்தாலே சத்தாக இருக்கும். அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கோ 12 மணிக்கோ சாப்பிட்லாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவாளும் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறவா கஞ்சி குடிச்சிட்டு போகலாம். கஞ்சியில் பால் ஊற்றி சக்கரை போட்டும் சாப்பிட்லாம், போட்டும் பால் ஊற்றி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கார சக்கரை நல்லா கஞ்சியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பும் மோரும் கலந்தும் சாப்பிட்லாம். ஆமாம், அதாவது சக்கரை போட்டு பால் விட்டு சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்கார சக்கரை போட்டு கொஞ்சம் ஓஜம் பண்ணுவாள். அதனால் அவள் உப்பு போட்டு மோர் விட்டு நல்லா நீர் காய்ச்சி 2 டம்ளர் குடிக்கலாம். வேணுங்கிற அளவு குடிச்சிக்கலாம், ஒன்றும் பண்ணாதோட. இதில் எல்லா ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. சரி, இதில் என்னென்ன சாமான் இருக்குது? கோதுமை அடுப்பில் போட்டிருக்கேன். கோதுமையும் புழுங்கரிசி மட்டும் 2 1/4 கிலோ. ஓகே, இது 1/4 கிலோ, கோதுமை 1/4 கிலோ இந்த அடுப்பில் போட்டிருக்கேன். சரி, இது எல்லா மற்றெல்லாம் 100 என்னென்ன? ஆமாம், முந்திரி பருப்பு 100, நடக்கடலை 100, பொட்டுக்கடலை 100, இது சோளம் முத்து சோளக்கிறது அது 100. அதாவது உதிரி எல்லாம் பாக்கெட்டில் இருந்து பாருங்க, ரெடியாக கொடுத்துருவா மளிகை கடையில். கேட்டால் கடையில் கொடுப்பான். இது வெள்ளை கொத்துக்கடலை 100, பாதாம் பருப்பு 100, இது தட்டைப்பயிறு 100, பாசி பயிறு 100, கசகசா இது 25 கிராம், அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் 10 கிராம் கூட போதும் இல்லையா? இது துவரை, துவரை, வெள்ளை துவரை. இது சோளம், வெள்ளை சோளம், கம்பு, இது கம்பு, இது தட்டைப்பயிறு, கேழ்வரகு, ஏலக்காய் 50 கொஞ்சமாக, 25. ரொம்பவும் நிறையா போட்டால் மோர் ஊற்றி சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும், இதாக இருக்கும், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கணும், அவ்வளோதான். மொத்தம் 17 சாமான். ஓகே. இதெல்லாம் வறுத்துட்டு எல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிஷினில் அரைச்சிடணும். இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக. சரி, இந்த கேழ்வரகு அப்புறம் அந்த சோளமெல்லாம் அப்படி படப்படான்னு பொரியும், வெள்ளை கலர். ரொம்ப பொரிய விடக்கூடாது, கொஞ்சமாக பொரி வந்தோடனே எடுத்து போட்டோம். அதேமாதிரி கசகசா நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர வரைக்கும். தீய போடாமல், இல்லாமல் வறுக்கணும். பொட்டுக்கல்ல, முந்திரி பருப்பு, இது கசகசா, பாதாம் பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணால் போகிறோம், ரொம்ப வறுக்கணுங்கிறதில்ல. சரி, இப்போ இதெல்லாம் வறுத்து இப்படி நீங்கள் வறுக்கிறேன். ஆமாம், அப்படி வறுத்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு இந்த அரிசி சொன்னேலே, அது பச்சை அரிசியா புழுங்கல் அரிசியா? இது புழுங்கரிசி. புழுங்கல் அரிசி. சரி, ஓகே. பச்சரிசியில் பண்ணால் அண்ணா சரியாக வாசனையாக வராது, புழுங்கரிசியில் பண்ணால் நல்ல வாசனையாக வரும், வாசனையாக இருக்கும். எதுவுமே தீ விடாமல் கை பாடம் பார்த்து பண்ணுறேன். கை விடாது வறுத்து எடுத்து கொட்டி ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிஷினில் அரைச்சிடும் வந்துடுவேல். இது ஒரு 2 மாதம் வருமா இந்த அளவு? 2 மாதம் வரும், 3 மாதம் கூட வரும். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்கு. ஒருத்தரானா 3 மாதம் வரும், 2-3 பேர் குடிக்கிறாங்க 1.5 மாதம் 2 மாதம் வரும் இந்த அளவு. ஆமாம், மாதத்துக்கு 2 மாதம் கூட 1 மாதம் கூட அரைச்சா போதும். இது நல்ல சத்து, எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, சோளம், ஆமாம் எல்லாமே இருக்கிறதுனால இது சத்துமா கஞ்சின்பா. இது எல்லாருமே சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. இது சாப்பிட்டதுனால வெயிட் எல்லாம் போடாது, அது முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் வெயிட்டை பார்த்து எல்லாம் பயப்படுறா. வெயிட்டு போடாது, செம்பாக இருக்கும். செம்பு வேற, வெயிட் வேற. சரி, நான் எடுத்து கொட்டிட்டு நான் சொல்கிறேன். இன்னும் வச்சுருந்தேன். இப்படி வறுத்துட்டே இருக்கணும் இல்லை? கை வறுக்கலைன்னா அடி கொஞ்சம் நேரம் விட்டால் கூட அடியில் தீஞ்ச மாதிரி ஆகிடும், குடிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் கை விடாத கிளறணும். கிளறுனா நல்லா ஒரே மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடியில் தீஞ்சிருக்கும், மேலே சிவப்பாக இருக்கும். அதனால் இப்படி வறுத்துட்டு கொஞ்சம் பொன்னேரம் வந்தோடனே வாசனை வந்துச்சா?
இது கோதுமை வறுக்கும்போது மட்டும் நல்ல வாசனை வரும். ஓ, நல்லா வாசனை வந்தோடனே எடுத்து கொட்டிடலாம். இது கஞ்சி மாவு நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆமாம். அந்த அளவுக்கு வாசனை. ஆமாம். இதெல்லாம் வண்டுகிண்டெல்லாம் வராது. அதாவது 2 மாதம் வச்சுக்க, 2-3 மாதம் ஃபுல்லாக அரைச்சின்னு வந்துட்டு ஒரு குட்டி டப்பாவில் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரேடியாக வந்து கை போட்டோம்னா வண்டு வந்துடும். தண்ணி படாமல் இருக்கணும். தண்ணி படாமல் வச்சுக்கணும். மிஷின்லேருந்து வரைச்சிட்டு வந்தோடனே கொஞ்சம் ஆற விடணும். இல்லாட்டி அந்த வேர்வை தண்ணி பட்டு அந்த சூடு பட்டு வேர்வை வரும். வேர்வை வந்து அந்த மாவில் பட்டுன்னா எல்லாமே பூஞ்சை காலம் படுத்தி போயிடும். அதனால் மாவு மிஷினில் அரைச்சின்னு வந்தோடனே 2 டப்பா போட்டு வச்சுக்கணும். பெரிய டப்பா மாவு எடுக்க வேண்டாம். சின்ன டப்பா மாவை யூஸ் பண்ணலாம். தீர்ந்த பிறகு எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது இந்த வீடியோ முதல்ல முடிச்சிடுவோம். அடுத்தது கஞ்சி எப்படி போடுறதுன்னு நாளைக்கு காமிப்போம். ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சிருந்ததுக்கு அப்புறமா வீடியோ கஞ்சி எப்படி போடுறது அப்படின்னு. வெள்ளை போட்டு அது மாவை என்ன பண்ணுறதுன்னா, அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், கஞ்சி வேண்டான்னா மத்தியானத்தில் ஏதோ டிஃபன் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து அதில் போட்டு தேங்காய் ஒரு முட்டை விட்டு தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா மாவுலேயே இருக்குது ஏலக்காய், அதனால் அது வேண்டாம். தேங்காய், வெல்லம், நெய் ஒரு முட்டை விட்டு மாவை பிசைஞ்சு உருட்டி குழந்தைக்கெல்லாம் கொடுத்தா ஏதாவது ஒரு புது பேர் கொடுக்கணும். கஞ்சி மாவு உருண்டைன்னு சொல்லாமல் ஏதாவது ஒரு புது பேர் வச்சுட்டோன்னா ரொம்ப சாப்பிட்றா குழந்தை. சரி, மாவு உருண்டைன்னு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது வெள்ளத்தை கொஞ்சம் கூட உண்டுன்னு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, எல்லாருமே சாப்பிடலாம் விரும்பி. சரி, ஓகேம்மா, தேங்க்யூம்மா. எங்கே அதை கொட்டுங்கோ, அதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா இத்தனையும் நீங்கள் வறுக்கிறத போட்டோன்னா பாவம் போர் அடிச்சிடும் எல்லாருக்கும். கொட்டிட்டு நான் எல்லா சாமானியுமே இதில் வறுத்து கொட்டிடுவேன். இதில் கொட்டிடுவேன். அடுத்தது புழுங்கரிசி வறுத்துவேன். இது 2 தான் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால 2மே முதல்ல வறுத்துடுவேன். அப்புறம் தான் எல்லாமே வரும். மற்றதெல்லாம் அப்புறம் தான். சரி, கொஞ்சம் நேரமாக வறுப்பேன். இப்படி போய் நம்ம வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரில் கேட்டோன்னா கொடுப்பா இவ்வளோ கொடுப்பா. சரி, ஓகே. எல்லாமே 100 போதும். அரிசி கோதுமை மட்டும் 1/4 கிலோ. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, நமஸ்காரம்.